கூடங்குளம் அந்த போராட்டத்துக்கு அந்த போராட்டத்துக்கு போயிருக்கேன். அங்க செம்மர கடத்தல தமிழர்களை கொண்டாங்கல்ல, கூட்டு போய் கொண்டானுங்க. அதுல பங்கேற்றிருக்கேன். அப்புறம் 3 தமிழர்கள் தூக்கு தண்டனை இருக்கு. பேரறிவாளன், சாந்தன் முருகன், அதுல வந்து நான் ரொம்ப களப்பணிகளை ரொம்ப ஈடுபட்டிருக்கேன். நிறைய பேர் போய் சந்திச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஈழத் தமிழர்கள் தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள்ல நான் பங்கேற்றிருக்கேன். அப்புறம் இந்த வெள்ளைவன் கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஐபிஎல் நடத்தக்கூடாது, காவேரி ஐபிஎல் இல்ல இலங்கை பிளேயர்ஸ் வந்து சென்னையில ஆடக்கூடாது. அது செல்வி ஜெயலலிதா வந்து உத்தரவு போட்டாங்க. நாங்க சொன்னோன்னு கோரிக்கை வச்சோம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இலங்கை பிளேயர்ஸ் வந்து விளையாடக்கூடாது, எங்களுக்கு வந்து எங்க உணர்வை வந்து புண்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுக்கப்புறம் காவேரி இஷ்யூ, முல்லை பெரியாறு அணை இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தொடர்ந்து வந்து எனக்கு தெரிஞ்சு 2017 வரைக்குமே நான் வந்து அரசியல் காலத்துல இருந்தேன். ஆக்சுவலா வந்து அது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கட்சி பக்கமோ இல்ல ஒரு சித்தாந்த பக்கமோ சாய வேண்டியது. கட்சினா இப்ப நான் திமுக பக்கம் போயிட்டு அவருக்கு ஆதரவாக அந்த கட்சிக்கு சார்பாக பேசியிருந்தா என்ன நேரம் வளர்த்து விட்டுருந்தாங்க. பட் இவெல்லாம் நியூட்ரல்லே வரீங்க 2017 வரைக்கும். இப்ப வரைக்குமே நியூட்ரல் தான். இல்ல, ஏன்னா 2017 என்னன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. இவ்வளவு போராட்டம் சொன்னீங்க. சோ அது இல்ல, நான் அதுலயும் அப்ப வந்து நான் எம்சிசில படிச்சிருந்தேன் 2015-16. அப்ப வந்து நான் எம்சிசில படிக்கிறேன். எம்சிசில படிக்கும் போது நாங்க ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி நாங்க வந்து ஒரு இடத்துல வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. நான் ஆரம்பிச்ச வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து அங்க இருந்தேன். நானும் நைட்ல இருந்து அங்க இருக்கேன். நான் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து அங்க ரிப்போர்ட்டிங்க்கு போயிட்டு முடிஞ்ச அடி வாங்கிட்டு வந்தேன் நானு. ஸோ எம்சிஸ்ல இருந்து என்னோட தோழர்கள்லாம் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள கூப்பிட்டு போறேன். அப்புறம் நடுநிலையான நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கள கூப்பிட்டு போறேன். ஸோ எல்லாரையும் வச்சு லைக் தொடர்ந்து ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிச்சு, இவ்வளவு பெரிய போராட்டத்தை வந்து மீறி வந்து அரசு எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட் பயந்துட்டாங்க, கல்ச்சர் மேல அப்படி கோவப்படுறாங்க. வேர்ல்டு வைடு ஒரு பெரிய போராட்டம். ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போராட்டம் வந்து கைவிடப்படுது. நான் உங்களுக்கு தெரியும் அது எப்படி கலைக்கப்பட்டது. இல்லை, எந்த ஒரு போராட்டமே வந்து வெற்றிகரமா விட மாட்டாங்க, முடிக்க விட மாட்டாங்க. ஏன்னா அடுத்தது வந்து இதை வச்சு இன்னொரு போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதன் மூலியமா அதனால அப்படி ஸ்டார்ட் பண்ண விட மாட்டாங்க. அது நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள் எனக்கு வந்து சரியா ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன் இருக்கிறது தொடர்பாக போராட்டம் நாங்க பண்ணியிருக்கோம். நிறைய கருத்தரங்கம் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதோ ஒரு மாணவர் அமைப்பு கூட இணைந்துதான் அதெல்லாம் வந்து பண்ண முடிஞ்சது. நாங்கவே தமிழ்நாடு மாணவர் நட்பு, தமிழ் விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இங்க என்ன பிரச்சனைனா, நாங்க வந்து மாணவர்களா ஒரு கூட்டமைப்பா வச்சிருவோம். எங்களுக்கு வந்து ஃபண்ட் இருக்காது. அப்போ நம்ம கிட்ட காசு இருக்காது. அப்ப வேலைக்கும் போல. சோ அப்படியே நம்ம ஒரு கட்சி சார்ந்து இருந்தா வச்சுக்க நம்மளுக்கு ஃபன் பண்ணுவாங்க. நம்ம எந்த கட்சியும் சார்ல, எந்த தலைவரையும் சார்ந்து இல்ல. சோ நியூட்ரலா இருந்தது இருக்கிறதால வந்து இந்த மாதிரியான ஒரு நிறைய செட்பேக் இருக்கு நியூட்ரலா இருக்கிறதால. ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்சிசில முடிச்சுட்டு நான் மீடியா செயல் தொடக்கத்தில் வரல. நான் ஹோட்டல் ஃபீல்ட்ல தான் ஒரு 1 இயர் கிட்ட வேலை செஞ்சேன். என்ன ஹோட்டல் ஃபீல்ட்ல? ஓகே. இல்ல, ஒரு ஐடி கம்பெனில வந்து இதெல்லாம் இருக்குல்ல. நான் விஸ்காம் படிச்சவர்னு நினைச்சேன். நீங்க விஸ்காம் படிச்சிட்டு இல்ல, நான் எம்சிசில வந்து மாஸ் கம்யூனிகேஷன். ஓகே. அங்க யூஜி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு ஓகே எம்சிசில வந்து மாஸ்காம் முடிச்சேன். அங்க மாஸ்காம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை செஞ்சு நான் ரகரம் வாய்ஸ்ல வந்து ஒரு 6 மாசம் வேலை செஞ்சேன். ரகரம் வாய்ஸ்ல 6 மாசம் வேலை செய்து அந்த 6 மாசத்துல வந்து என்னோட ஒர்க்கை வந்து ஐபிசில பார்த்துட்டு ஐபிசில கூட்டாங்க. நான் பொலிட்டிக்கல் கேட்டா ஐபிசில இருந்தேன் ஒரு 3 வருஷம். நான் தொடக்கத்துல நார்மலா ஒரு ப்ரொடியூசர் தான் போனேன். அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற லைக் கேப்பபிள பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு நல்ல கற்றல் ஒரு களமா இருந்துச்சு. இல்ல, ஐபிசி வந்து எனக்கு மட்டுமே இல்ல, நிறைய பேர் உருவாக்கி இருக்கு. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஆபீஸை பத்தி. ஆக்சுவலா உங்களை வந்து ரொம்ப லிபரலா விட்டுருவாங்க. ரொம்ப நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். அதை எதை பத்தி வேணா நீ வீடியோ, எதை பத்தி வேணா பேட்டி எடுக்கலாம், யாரை வேணா பேட்டி எடுக்கலாம், யாரை ஆதரித்து எடுக்கலாம், எதிர்த்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீடம். ஸோ அதனால அங்கதான் வந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துட்டேன். டெக்னிக்கலாவும் சரி, கான்டென்ட் வைஸும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி. உங்களுக்கு ஒரு முதல் அடையாளம் ஐபிசி வந்து எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது. எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு அடையாளம் கொடுத்துருக்கு. இப்ப இங்க இந்த ஃபீல்ட்ல, யூடியூப் ஃபீல்ட்ல வந்து டெக்னிக்காவும் சரி, கான்டென்ட் வைஸும் சரி, ஆங்கர்ஸும் சரி வேலை செய்யற நிறைய பேர் வந்து ஐபிசில இருந்து போனவங்க தான், பயிற்சி பெற்று. அப்புறம் விஜய் சித்து இருக்காருல, அவரு விஜய் சித்து ஐபிசில இருந்தாரு. சுதாகர் அவங்களும் ஐபிசில இருந்தாங்க. அவங்க ஐபிசில இருந்தாங்க. அதுக்கப்புறம் பல பேருக்கு ஜங்ஷனா இருந்திருக்கு போல இருக்கு ஐபிசி. அப்புறம் வந்து நவீன் ஒருத்தன் இருப்பான், கலாட்டால இருக்கான். நான் இருந்தேன். அப்புறம் விஷன் ஒருத்தர் இருந்தாரு, விஷன் தெரியும், அவர் இருந்தாரு. ராஜ்மோகன் இருந்தாரு.
ஆமா, அவரும் கொஞ்சம் இந்த உணர்வுள்ளவர் தான். தொடக்கத்துல அவங்கலாம் தொடக்கத்துல ஐபிசியோட தொடக்கத்துல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பனிமலரும் வந்து ஃப்ரீலான்ஸா பண்ணாங்க. ஆமா, ராஜ்மோகன் வந்து இப்ப சீமான வந்து ஐபிசிக்காக தான் பேட்டி எடுத்திருந்தாரு நினைக்கிறேன். பனிமலர் பன்னீர்செல்வம் அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஃப்ரீலான்ஸா வேலை செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேரை வந்து உருவாக்கி இருக்கு. நான் வந்து எடுத்துக்கொண்ட காலம் வந்து ரொம்ப ஒரு 3 வருஷம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து 3 வருஷம் ஐபிசில பயணிக்கிறது வந்து பெரிய விஷயம். ஓகே. அடுத்து ஒரு நல்ல ஆஃபர் வரும் போயிடுவாங்க. ஸோ நான் வந்து ஓகே ஆஃபர் வர வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஐபிசில வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் ஐபிசில இருந்து எங்க போனீங்க நீங்க? ஐபிசில இருந்து ஒரு சங்கர் கிட்ட. எனக்கு இப்போ நம்ம ரொம்ப அதுக்குள்ள போகலனாலும் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. அது வந்து அவரே உங்களை வச்சுட்டு உங்க மூஞ்சி முன்னாடி சொன்னதுதான் சரியா? யாரா இருந்தாலும் ஒருத்தவங்க பிரச்சனையில இருக்கிறப்போ அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுமோ இல்லைங்க, ஒரு பிரச்சனையில இருக்கப்போ அவங்க கிட்ட போயிட்டு ஜெயிலே வந்து வாங்க சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் ரொம்ப கம்மி பீப்புள் தான் வந்து சொல்லுவாங்க. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே வந்து அதை விட்டு ஒதுங்கி போனோம் தான் பார்ப்பாங்க. பட் உங்களுக்கு தொடர்ந்து வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவ்வளோ டிட்டர்மைண்டா ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்க? இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கு என்னன்னா தனியா ஒரு மீடியா கம்பெனியா இருக்கும். சரி நம்மளால தனியா முடியாது. அவரை வச்சு ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் போனேன். சரி நான் பெருசா டெக்னிக்கலா தான் சில விஷயங்கள் பண்ணேன். பட் ஃபுல் எஃபர்ட் வந்து அவர் தான் போட்டாரு. எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு அவர். எனக்கு ஐபிசில உங்களை எங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா நாங்க எல்லாம் எல்லா சேனலையும் பார்த்துட்டு இருப்போம். பட் உங்களை வேர்ல்டு வைடு எல்லாருமே வந்து ஒரு முகத்துல தமிழர்கள் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்கன்னா அந்த சேனல் மூலியமா நல்ல ரீச், அது செம ரீச் உங்களுக்கு. அதுவும் உங்களுக்கு ஒரு கட்டல் களமா இருந்திருக்கும்ல. ஆக்சுவலா நீங்க வந்து அங்க வேலை செஞ்சுட்டு வேற எங்க வேணா வேலை செய்யலாம். அப்படியா சொல்றீங்க? ஏன்னா நிறைய ஒர்க் லோடு இருக்கும். ஒர்க் லோட தாண்டி வந்து உங்களுக்கு வந்து ஆளுங்க சேர்ந்து மிரட்டல் இருக்கும், வழக்கு போடுவாங்க, கைது இருக்கும். ஸோ இதெல்லாம் எந்த சேனல்ல இருக்கு தமிழ்நாட்டில்? நிச்சயமா. ஓகேவா? இன்னுமே அந்த சேனல்ல வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வேலை செய்யறவங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான ஒரு அச்சுத்தோட இருக்குல்ல, த்ரெட் இருக்கும். இந்த த்ரெட் எல்லாம் தாண்டி நீங்க வேலை செஞ்சிட்டீங்கன்னா வேற எங்க வேணா வேலை செஞ்சிடலாம். ஓகே, அதை தாண்டி வந்து நீங்க வந்து லீகலா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க. அதே போல லைக் உங்களுக்கு வந்து நிறைய சோர்ஸ் கிடைப்பாங்க. புரியுது. எல்லா கட்சியில இருந்தும். அதே போல நிறைய பேருக்கு ரீச் ஆகலாம். அந்த மாதிரி நான் தொடக்க காலத்துல அங்க வேலை செய்யும்போது நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க. ஐபிசிலையும் சரி, அதுக்கப்புறம் அங்க சோக்கு மீடியாலையும் சரி, நான் வேலை செய்யும்போது யாரெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்களோ கவர்மெண்டால, யாரெல்லாம் வந்து அடித்து நொறுக்கப்படுகிறார்களோ இல்ல ஒடுக்கப்படுகிறார்களோ இல்ல அந்த ஆளும் வர்க்கத்தால வந்து பாதிக்கப்படுறார்களோ அவங்களாம் போய் நின்னுக்கிறேன், அவங்கள போய் இன்டர்வியூ எடுத்துருங்க. அவங்க பிரச்சனையை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட். தமிழ் தேசியம் இல்லை, நீங்க நியூட்ரலா இருந்தா சரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து நான் ஐபிசிலையும் பண்ணேன், சவுத் மீடியாலையும் பண்ணேன். இனிமேலும் வந்து இப்ப நான் சேனல் வச்சிருக்கேன், அதுலயும் நான் இப்போ வழக்குகள் அப்படிங்கறது வந்து வந்துச்சு. நிறைய பேருக்கு தெரியாது வழக்கு வாங்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை நீங்க சந்திச்சு அந்த பிரச்சனை எல்லாம் எதிர்கொள்ட்டு இருக்கீங்க. அதை தாண்டி வேற எங்கேயா போயிடுவாரு அப்படின்னு பார்த்தா திருப்பி மீடியாக்குள்ளே வந்துட்டீங்க. என்ன தைரியம் உங்களுக்கு? இந்த வழக்குலாம் உங்களை வந்து கஷ்டப்படுத்தவே இல்லையா? இல்ல வழக்கு இப்ப வழக்கு வாங்கியாச்சு. ஸோ நாம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் எதா இருந்தாலும். ஏன்னா எனக்கு இதை விட்டா இது வேற எதுவும் தெரியாது. ஏன்னா இத்தனை வயசு ஆயிடுச்சு. ஆன பிறகு அங்க வேலை செஞ்சுட்டேன். வேலை செஞ்ச பிறகு வெளியில வந்து ஆக்சுவலா நான் இன்னொரு கம்பெனிக்கு போற மாதிரி தான் இருந்துச்சு. சரி நிறைய கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா உங்க மேல கேஸ் இருக்கு, நாங்க வேலைக்கு எடுக்க மாட்டோம். அது ஒரு மைனஸ் இல்ல, அது பெரிய மைனஸ். கேஸ் இன்னும் ஆக்டிவா நடந்துட்டு இருக்கு. ஓகேவா இருக்கு. ஸோ இனிமேல் வந்து அப்ப நான் முடிவு பண்ணேன், ஓகே சரி நாம சேனல் ஆரம்பிச்சிடலாம். அதை தாண்டி நான் வந்து தனியா இந்த சேனல் வந்து எனக்கு வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி தான். அதை தாண்டி வந்து நான் வெளியில வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரீலான்ஸா நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எலெக்ஷன் ஒர்க்கும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் சேனல் வந்து என் முகம் வந்து மக்கள் மறந்துடக்கூடாது, அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அவ்வளவு சீக்கிரம்லாம் மறக்க மாட்டாங்க. உங்க சேனல் பேர் வந்து நியூஸ் மேட்ரிக்ஸ்ன்ற சேனல் இப்போ ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. உங்களை வந்து ஆக்சுவலா நீங்க இன்டர்வியூ எடுத்து பார்த்துருக்கோம் ப்ரோ. ஆனா உங்களை உட்காந்து இப்படி பேச வைக்கிறது எனக்கு இந்த மாதிரி ஒரு இதை வந்து பார்த்ததே இல்லை. இல்ல நானும் எனக்கு வந்து ரொம்ப பேசணும்னு ஆசை. ஓகேங்களா, நான் பேசும்போதே நிறைய விஷயங்கள் வெளில சொல்ல சரி ஓகே எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது தொடக்கத்துல இருந்து. ஸோ அதனால வந்து இப்போ கொஞ்சம் உங்கள்கிட்ட தயங்கி பேசுறேன். மற்றபடி வந்து நான் ரொம்ப பேசினா ரொம்ப நல்லா பேசும். லைக் எனக்கு வந்து உலக அரசியல் பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதே போல தமிழக அரசியல், தமிழக வரலாறு, தமிழக வரலாறு அதை பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு அரசியல் கட்சி இல்லை. ஸோ அந்த அரசியல் கட்சியோட வரலாறு ஸோ கொஞ்சம் போய் அனலைஸ் பண்றது. மற்ற எலெக்ஷன்ல வந்து எலெக்ஷன் நடக்குதுன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்போ வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, ஏன் அந்த கட்சி வந்து வின் பண்ணாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை தொடர்ந்து பண்ணும். நைஸ். அப்போ வந்து வருண் டாக்ஸ் சேனல்ல அடிக்கடி வந்து உங்களை பார்க்கலாம். டைம் இருக்குமோ வந்து இந்த நீங்க சொன்ன அந்த மாதிரி வந்து
இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்லாம் வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ப்ரோ, நம்ம கண்டிப்பா பேசலாம். நைஸ். லியோவை பேச வச்சு பார்க்கறது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், மக்களும் வந்து தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் வந்து கேட்டேன். தொடர்ந்து உங்களோட மீடியா பணி தொடர்றதுக்கு வந்து வாழ்த்துக்கள். மிக்க நன்றி நம்மளோட சேனலுக்கு வந்து இந்த நேர்காணல் கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி.